அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின்வசியம் பாகம் 23ல் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த ஜின்னை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜின்னை மிகவும் சக்தி வாய்ந்த ஜின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜின்னை எப்படி பிடிக்கலாம், இந்த ஜின்னை இதனுடைய குணப்பாங்குகள் என்ன மற்றும் இந்த ஜின்னோடைய எப்படி இதை பற்றி பயன்படுத்தி வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜின்னு அந்த அப்பாஸ் அப்படிங்கிற அந்த ஜின்னு ஜலால் குரூப்பை சேர்ந்ததாகும் மற்றும் இது ஆன்மீகம், மாந்திரிகம், உயர்தரமான மாய கோட்பாடுகளை கொண்ட ஒரு ஜின்னு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். எல்லா வகை மாந்திரியத்துலேயுமே இந்த ஜின்னு, எல்லா விதமான மாந்திரியத்துக்குமே இந்த ஜின்னு உதவி செய்யக்கூடிய ஜின்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அஷ்டமாட்சத்து 64 தொழில்களுக்குமே இந்த ஜின்னு வேலை செஞ்சு கொடுக்கும். அதாவது புத்திமான்கள், இந்த மாந்திரியவாதிகள் கொஞ்சம் புத்திமான்களாக இருந்தால் அநேக காரியங்களை செஞ்சு ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜின்னு ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கும். அது மாதிரி மாந்திரிக தொழில்களில் 100க்கு 90% நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு ஜின்னு அப்படின்னு நம்ம இந்த ஜின்னை பார்க்கலாம். மற்றும் ஆன்மீக குணப்படுத்துதல் மற்றும் வானியல் சம்பந்தப்பட்ட வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜின்னாகும். மேலும் இதனுடைய ஒரு தனித்துவமான திறன் என்னன்னா, ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு ஜின்னாகும். மேலும் நோய் நொடிகளை பொறுத்த அளவில் சரும சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளை பூர்ண குணப்படுத்தக்கூடிய ஒரு ஜின்னு அப்படின்னு இதை சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நோய் நொடிகளை குணப்படுத்தணும்னா கொஞ்சம் அதே மிஞ்சிய சில தவ வழிமுறைகள், சில சடங்கு முறைகள் செஞ்சால்தான் அந்த மாதிரியான ஒரு நோய் நொடிகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமையை நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம அதை எப்படி பிடிக்கலாம் அழைக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை பற்றி பார்க்கலாம். அதாவது புதன்கிழமை இரவு நடுநிசி வேலையில் ஒரு 12 மணிக்கு மேலே, 12:05க்கு மேலே அப்படின்னா புதன்கிழமை போது வியாழக்கிழமை உங்களுக்கு வியாழக்கிழமை தொடக்கத்தில் புதன்கிழமை இரவு நடுநிசி வேலையில் நீங்கள் ஒரு தனிமையான ஒரு அறை எடுத்து ஒரு அறையில் நீங்கள் அந்த சின்ன அழைக்கணும்னா அந்த அறையை சுத்தப்படுத்தி இருட்டு வேலையில் லைட்டு கீட்டு இல்லாமல் அடுத்து மேற்கு முகமாக திரும்பி இதுக்கு உள்ள படையல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பதார்த்தங்கள் வச்சுக்கலாம், அது கறி சம்பந்தப்பட்ட வகைகள் வச்சுக்கலாம், அதுக்கடுத்து கனி வகைகள் வச்சுக்கலாம், வாசனை திரவியங்கள், சூப்பு, அது மாதிரி பிரியாணி கூட வச்சு நீங்கள் அது பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அசைவ ஜின்னு தான். இவைகளை பூராத்தையும் வச்சு மேற்கு முகமாக திறந்து சிந்தைய பூர்ணத்தில் நிறுத்தி அதனுடைய லிகிதத்தை சரியாக உச்சரிக்கும் போது உங்களுக்கு அந்த ஜின்னு காட்சிகள் கொடுக்கும். காட்சின்னா இந்த ஜின்னு இருள் கோட்பாடில் வரக்கூடிய ஜின்னு. அதனால் உங்களுக்கு எப்படின்னா, புகை மாதிரி, அந்த புகை ஒரு இருள், ஒரு ஷேடோ மாதிரி உங்களுக்கு அது ஒரு ரூபம் தெரியும். குரல்களை உணரலாம். அது பேசும்போது ஒரு மாய குரல்களை நம்மளால் உணர முடியும். இந்த மாய குரல்களை உணர்ந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கடுத்து கண்ணில் பார்க்கணும்னா அந்த சில வேறு தேவதைகள் ஏதாச்சும் எடுத்திருந்து அதனுடைய ஒளி பெற்றிருந்தால் அந்த தரிசனத்தில் நேரடியாக உங்களுக்கு தெளிவாகவே பார்க்கலாம். அதாவது அந்த ஒளி உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்னா, குட்டையானது, கொஞ்சம் அந்த கட்டையாக இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் குள்ளமானது, அந்த மாதிரியான ரூபத்தில் தான் அந்த ஜின்னு வருது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாந்திரிக வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள் வியாபாரங்களுக்கு பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி பேய் பிசாசு, பில்லி, சூனியங்கள், இந்த மாதிரியான வேலைகளை நிவாரணம் கொடுக்கறது, நல்லது செய்கிறது, கெட்டது செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது குறுகிய காலம் உடனே வந்துடும்.
அந்த பவர் அந்த வல்லமையெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆனால் அந்த வித்தைகள் மாய வேலைகள் செய்கிறோம் இல்லைங்களா, இந்த மாய வேலைகள் செய்கிற விஷயங்கள் மட்டும் சில காலங்கள் கடந்த பிறகு உங்களுக்கு வந்து அந்த வல்லமை கிடைக்கும். சரி, இதனுடைய கிரகங்கள் என்ன, அப்படி கிரகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கிரகங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து நிழல் கிரகத்தோடு தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். படிகத்தை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேட்சை, பூனைக்கண் படிகம், மற்றும் ரசாயனத்தை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து அயன் சல்பைடு, இந்த ரசாயனமானது இதுக்கு இந்த ரசாயனத்தோட நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுக்கடுத்து வந்து இந்த ஜின்னு வந்து எப்படின்னா, இந்த ஓநாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பயப்படக்கூடிய ஒரு ஜின்னு அப்படின்னு சொல்லலாம். மற்ற விஷயங்களில் திறம்பட செஞ்சாலும் ஓநாய் சம்மந்தப்பட்ட சக்திகள்கிட்ட வந்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஜின்னு அப்படின்னு நான் வந்து இதை சொல்லலாம். சரி, இந்த ஜின்னுக்கு வந்து பக்க விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பக்க விளைவுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெரிய லெவலானது இல்லை. அதாவது பக்க விளைவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்டது, இந்த கச்சிப்பளவு அந்த இதில் அதை வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள், அது சீர்கேடுகள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அடுத்து வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த அப்பாஸ் அப்படிங்கிற எகிப்து நாட்டு ஜின்னை பற்றி தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது உங்களுக்கு வந்து அது சில சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உள்நாட்டவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் மற்றும் நேரடியாக வந்து சந்தித்து உங்களுடைய ஐயங்களை வந்து தீர்த்துக்கலாம். மற்றும் இந்த ஆற்றல் வந்து நன்மை தீமை இரண்டுமே செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதுனால வந்து சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் நல்ல விஷயங்களை செஞ்சு நன்மை அடைய வேண்டுகிறேன். நீங்களும் நன்மையை பெறுங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆற்றலை பயன்படுத்தி நன்மை செய்யுங்கள். மகிழ்ச்சி.